ஃபோர்டு ஐகான் இந்த காரை வாங்கி படாத பாடுபட்டேன்னே சொல்லலாம். வண்டி சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். மார்க்கெட்டில் இருக்கிற பழைய வண்டிகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபோர்டு ஐகான் கார் ஓட்டுறதுக்கும் சரி, அந்த ஸ்மூத்னஸ்ஸு, அதோடைய சஸ்பென்சரு எல்லாமே நல்லாயிருக்கும். நான் வச்சுருக்கிறது டீசல் வண்டி. இந்த கார் வாங்கி எதனால் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நல்லா இருக்குது, மைலேஜ் கிடைக்குது. இதில் வந்து பெட்ரோல் வண்டி மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது. நான் சொல்கிறது டீசல் வண்டிக்கு. டீசல் வண்டி நல்லா மைலேஜ் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு பொருள் போச்சுன்னா, ரேடியேட்டர் ஓஸ் திடீர்னு கட்டாச்சு, ரேடியேட்டரே ஒரு தடவை போச்சு. அதாவது கல் வந்து அடித்து ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால ரேடியேட்டரில் கல் வந்து அடித்து ரேடியேட்ரு தண்ணி பூரா வெளியில் போயிடுச்சு. அங்கே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ரேடியேட்டர் தேடினா ரேடியேட்டர் கிடைக்கல. பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற கடைங்களுக்கு கோயம்புத்தூர் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு இடமா ஃபோன் பண்ணி விசாரித்து 2 நாள் கழித்து அதை வாங்கி மாட்டி கொண்டு வந்தேன். அந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஊர்லேயே வந்து இந்த ஃபோர்டை வேலை பார்க்குறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கரெக்டான வேலை ஃபோர்டுனாலே வேண்டாம், வேலை இருக்குது, வேறு வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, இல்லாட்டி விட்டுட்டு போங்க, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனாலேயே இந்த கார் வாங்கினதில் வந்துட்டேன். முக்கால்வாசி ஒரு 70% வேலையை நானே இந்த காருக்கு பார்த்துக்குவேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வாங்கினதை வந்து நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக நம்மளே கார் மெக்கானிக்காகவே ஆகிட்டோம். அந்த அளவுக்கு வந்து வேலை பார்த்தாச்சு. இப்போ கார் நல்லா தான் இருக்குது. இந்த ஓஸு, அந்த ரேடியேட்டருக்கு வர விஷயங்கள், அப்புறம் இன்ஜினுக்கு வர விஷயங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான், கிடைக்கிறது ரொம்ப சிரமம். இப்போ ரீசெண்டாக கூட டைனமோ போச்சு. டைனமோ 13,000 ரூபாய் ரேட் சொன்னாங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. அப்புறம் பழைய கடைகளில் தேடி, பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் உடைக்கிற கடைகளை தேடுன்னு 10 நாளாக தேடி அதுக்கப்புறம் அவர் ஒரு டைனமோ எடுத்து கொடுத்தாரு. அதோடைய ரேட்டாக 6,000 சொன்னார். அதனால் நான் பழைய டைனமோவே கழட்டி நானே ரெடி பண்ணி, நானே அதோடைய ரெகுலேட்டரை மாட்டி அதை ரெடி பண்ணேன். இந்த மாதிரியாக நான் கார் மெக்கானிக்காக ஆகிறதுக்கு, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, என்ட்ரி லெவல் கார் மெக்கானிக்காக ஆகிறதுக்கு ஃபோர்டு ஐகான் உதவி பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்பேர் பார்ட்ஸு அதுக்கு ரொம்ப ரேர் தான். அப்படி இருக்கும் போது இன்றைக்கி நம்ம காரோடைய வைப்பரில் இந்த நோட்டீஸு இருந்தது. ஏதோ ஒரு ஜுவல்லரி கடையோட நோட்டீஸ் போல் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நோட்டீஸை நான் 2 நாளாக பார்க்காம இருந்தேன். இன்றைக்கி இந்த நோட்டீஸை அம்மா எடுத்து என்னடான்னு பாடுறா அப்படின்னாங்க. சரி நீ எடுத்து பார்த்த உடனே தான் தெரியுது, ஃபோர்டு கார் உரிமையாளர்களுக்கு வணக்கம் கலந்த ஓர் நற்செய்தி. கடந்த சுமார் 15 வருட காலமாக ஆட்டோமொபைல் துறையில் சிறந்த சர்வீஸ் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு தனது சேவையை அளித்து வந்த டேஷ் நிறுவனம் தனது சேவையை விரிவுபடுத்தி ஃபோர்டு கார் சர்வீஸ் செய்வதற்கான அங்கீகாரம் பெற்று 4 வருடம் முடிந்து வாடிக்கையாளர்களின் ஆதரவுடன் 5வது வருடத்தில் அடியெடுத்து வைத்துள்ளது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு சலுகையாக ஆயில் சர்வீஸ், அது இதுன்னு பாடி வாஷு அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் சிறப்பு அம்சங்கள் போட்டு ஃபோர்டு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம், ஃபோர்டு சர்டிஃபிகேஷன் டெக்னீஷியன் எக்ஸ்பர்ட்ஸு, ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸு, ஃபோர்டு பர்ஃபெக்ட் இன்சூரன்ஸ் ரினியூவல்ஸ், கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி ஃபார் பாடி ஷாப் ஒர்க்கு அப்படின்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இதை படித்த உடனே எனக்கு அப்படியே ஆனந்தமாக இருந்துச்சு. ஆஹா, ஃபோர்டு வண்டிக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சுடா அப்படின்ட்டு ஜாலியாக இதை படிச்சுட்டு கடைசியாக அவங்க அட்ரஸை படிக்கிறப்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்ன காரணம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய காரில் ரேடியேட்டருக்கு கீழே பாட்டம் ஓஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஓட்டை விழுந்து தண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த ஓஸை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா இடம் அலைஞ்சப்போ ஒவ்வொரு கடையிலையும் இங்கே போங்க அங்கே போங்கன்னு மாற்றி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில கடையில் மூஞ்சியை காமிச்சாங்க, கிடைக்காதுங்க, அதான் கிடைக்காதுங்க அப்படின்னாங்க. ஏதோ நம்ம சும்மா வாங்குற மாதிரி, அதாவது ஒரு அப்ரோச்சே சரியில்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த கடையை ஒருத்தர் சொல்லி அனுப்புனார். இது வந்து சர்வீஸ் சென்டர் மாதிரி, அப்படியே ஸ்பேர்ஸும் விற்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் உள்ள ஒரு கடை. இந்த கடையில் வந்து என்னை அமுச்சு விட்டாங்க. இங்கே நான் போனேன். இங்கே ஃபோர்டெல்லாம் வந்து வேலை பார்ப்பாங்க, போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. போனால் பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு கடை. போன உடனே முன்னாடி நிறைய மெக்கானிக்ஸ் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போன உடனே என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே நான் என்ன சொன்னேன், ஆனால் ஃபோர்டு ஐகானுக்கு ரேடியேட்டர் பாட்டம் ஓஸ் கட்டாகி போச்சுங்கன்னா அந்த ஓஸ் வேணுங்கண்ணா அப்படின்னேன். அதுக்கு சரி இருங்கன்னு சொல்லலை, ஓகேன்னு சொல்லலை, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை.
அப்படியே என்னை பார்த்துட்டு அவர் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்தேன். என்னடா காதில் விழுந்துச்சா விழுவலையா அப்படின்ட்டு. அண்ணா அப்படின்னேன். சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஃபோர்டு ஐகானுக்கு இப்போ பாட்டம் ரேடியேட்டர் பாட்டம் ஹவுஸ் வேணுங்கண்ணா அப்படின்னேன். உடனே இந்த அங்கே இருப்பார் போய் கேளுங்கன்னாரு. இதை ஏன் 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. சரின்னு நம்ம நேரம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போனேன். அங்கே போய் அங்கே ஒருத்தர்கிட்ட அவர் சொன்ன ஆள்கிட்ட போயிட்டு ஆனால் ஃபோர்டு ஐகானுக்கு ரேடியேட்டர் பாட்டம் ஹவுஸ் வேணும் அப்படின்னேன். ஃபோர்டு ஐகானுக்குங்களா அப்படின்னாரு. ஆமாங்கண்ணா ஃபோர்டு ஐகானுக்கு அப்படின்னு. என்கிட்ட பேசிக்கிட்டே அடுத்த ஆள்கிட்ட பேச ஆரம்பிச்சார். ஏப்பா அதை அந்த வீலை எடுத்து அங்கே மாட்டுப்பா, இப்போ அந்த இதை எடுத்து அங்கே வை அப்படின்னு அடுத்த ஆள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி நானும் வெயிட் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே நடந்து போனார் அவர். நடந்து போவே சரி நமக்கு தான் ஏதோ எடுக்க போகிறாரு போல் ஃபோர்டு ஐகான் காருக்கு அப்படின்னு அவர் பின்னாடியே போகிறேன். அங்கேருந்து பக்கத்துலேயே அவங்க பில்டிங் தான், அங்கே அந்த பில்டிங்க்கு போகிறாரு. நானும் பின்னாடியே போகிறேன். நேராக போனவர் அப்படியே ஒரு காருக்கிட்ட உட்காந்து காரை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். என்னடா இவருக்கும் காதில் விழுகலையா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. உடனே திரும்பி வந்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், இப்படியெல்லாம் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்தேன். என்ன ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, எதுக்கு கடை வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு உண்மையாகவே ரொம்ப திட்டிட்டு வந்தேன். இப்போ நான் இதை சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் எதுக்கு அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்லேயே அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்களே நிறைய பேர் கடை வச்சுருப்பீங்க. நானும் ஒரு கடை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய வியாபாரத்தை பெருக்கிறது, நம்மக்கிட்ட கஸ்டமர் அதிகமாக வர்றதுக்கு நம்ம செய்கிறது என்னென்னா, நோட்டீஸ் அடித்து ஒட்டுறது, நோட்டீஸ் அடித்து கொடுக்கறது, போஸ்டர் அடித்து ஒட்டுறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஒரு படி தான். இதை செய்யாமல் கூட நம்ம வியாபாரத்தையும் நம்ம கஸ்டமர்களையும் நம்ம கடைக்கு வர வைக்கலாம். அது எப்படின்னா, நம்ம முதல்ல வர்ற கஸ்டமர்கிட்ட முகம் கொடுத்து பேசணும், முகம் சுளிக்காமல் பேசணும். அதுதான் மெயின். எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. 5 விரல் இருந்துச்சுன்னா 5 விரலும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கணும். ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து எல்லோரும் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம அவங்க வர்றப்ப அவங்கக்கிட்ட முகம் சுளிக்காமல் பேசணும். எதனாலனா அவங்க மூலயமா தான் நமக்கு இன்னொரு கஸ்டமர் கிடைப்பாங்க. அவங்க ரெஃபர் பண்ணுறப்ப தான் நமக்கு இன்னொரு கஸ்டமர் கிடைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு மளிகை கடையே வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நம்மக்கிட்ட இல்லாத பொருளை வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா, அந்த பொருள் இல்லை அப்படின்ட்டு நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. ஐயோ சாரிங்க அது இல்லை, நாளைக்கு வாங்கி வச்சிட்றேன், இன்றைக்கி ஒரு நாள் வெளியில் வாங்கிக்கோங்க, இப்படி தான் பேசணும். இந்த மாதிரி பேசினா தான் நம்மளுடைய வியாபாரம் வந்து பெருகும். அப்புறம் வந்து இந்த கடை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நோட்டீஸ் காமிக்கிறேன். இந்த நோட்டீஸில் நான் இந்த கடையோட பேரை மடக்கிட்டேன் கீழே. எதனாலனா இந்த கடையோட பேர் தெரிய வைக்க வேணாம் அப்படின்னு மடக்கிட்டேன். இந்த கடையில் அன்னைக்கு நான் போனப்போ என்கிட்ட ஒழுங்காக அவங்க அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்நேரம் நான் அந்த கடையில் 2 தடவை கார் சர்வீஸ் விட்ருப்பேன். என்னுடைய ஃபோர்டு காரை 2 தடவை அவங்கக்கிட்ட சர்வீஸ் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு லாபம் கிடச்சிருக்கும், எனக்கும் கார் வந்து ரெடியாக இருக்கும். ஆனால் அவங்க என்கிட்ட பண்ண அப்ரோச்னால் அந்த கடை பக்கமே போகக்கூடாது அப்படின்னு நான் அந்த கடை பக்கம் போகலை. இதனால நம்மக்கிட்ட முகம் கொடுத்தே பேசாதவங்கள நம்ம வந்து எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் நம்ம அவங்க பக்கத்தில் போகக்கூடாதான்னு ஒரு சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்காங்க. தயவு செஞ்சு கடை வச்சுருக்கிறவங்க, என்னையும் சேர்த்து நான் சொல்லிக்கிறேன், கடையெல்லாம் வச்சுருக்கிறவங்க வாடிக்கையாளர்கள்ட்ட தன்மையாக நடந்துக்கோங்க. சும்மா ஒரு பேருக்கு வந்து சீட் எழுதி ஒட்டக்கூடாது. நிறைகளை வெளியில் சொல்லுங்கள், குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ அந்த சீட்டு கூட நிறைய கடைகளில் வைக்கிறதில்ல. எதனாலனா வந்தியா, காசை கொடுத்தியா, வாங்கிட்டு போனியா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அது வந்து ரொம்ப நாட்டுக்கு வந்து டேஞ்சரான விஷயம். வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட அன்பு காட்டுங்க. ஏன்னா நீங்கள் நாளை இருக்கிற டென்ஷனில் நீங்கள் ஒருத்தனை திட்டியோ இல்லை அவன்கிட்ட வந்து சரியாக நடந்துக்காமையோ நீங்கள் ஒரு பொருளை வியாபாரம் பண்ணிங்கன்னா அவன் உங்களுக்கு போட்டியாக ஒரு கடை வைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இப்போ நிறையா நடக்குது. அதனால் தயவு செஞ்சு வர்ற வாடிக்கையாளர்கள்ட்ட நல்லபடியாக பேசுங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.